மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 219. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்ச கரத்தி மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனம் அல்லது என் வசனம் மனதில் ஆழமாய் பதிய வைத்த பொறுமை என்கிற இந்த வார்த்தை சந்தோஷத்துடனும் விருப்பத்துடனும் பொறுமையுமான விதத்திலும் தீமையை சகித்து தொடர்வதை குறிப்பிடுகின்றது. இருதயத்திலும் குணலட்சணங்களிலும் உள்ள இத்தகைய வளர்ச்சியானது தீமைகளை மனநிறைவோடும் சித்தத்திற்கு எதிர்த்து போராடாமலும் தெய்வீக ஞானம் மற்றும் அன்பிற்கு முழு இசைவோடு இருந்து சகித்து தொடர்வதிலேயே வெளிப்படுகின்றது. பொறுமையாய் சகித்தல் என்பது தேவைப்படும் காலம் என்று ஒன்று இருந்தால் அது இப்பொழுதே ஆகும். எப்பொழுதாவது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டுமெனில் அது இப்பொழுதுதான். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஓட்டத்தை ஓடி இந்த பொறுமையை சகிக்க தன்மையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களே இந்த தீங்கு நாளில் நிலைநிற்க முடியுமே தவிர மற்ற எவராலும் நிலைநிற்க முடியாது என்பதே. ஆமென்.